ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாப் நாச் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி பீனட்ஸ் டேட்ஸ் லட்டு. முதல்ல நம்ம அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பீனட்ஸ், ரோஸ்டட் பீனட்ஸ் ஸ்கின்னோட தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கின்னை நீங்கள் எடுக்க தேவையில்லை. 1 கப் அளவு பீனட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். டேட்ஸ் ஒரு 12 டேட்ஸை உள்ளே இருக்கிற சீடை எடுத்துட்டு இந்த மாதிரி சாஃப்டான டேட்ஸாக இருக்கணும். ஒரு 12 டேட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷ்காக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இது நாட்டு சக்கரை, சுத்தமான நாட்டு சக்கரை. இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து பீனட்ஸை அடியில் போட்டுக்கலாம். டேட்ஸை போட்டுறாதீங்க, ஏன்னா டேட்ஸ் போட்டால் பல்ஸில் சிக்கிக்கும். ஸோ பீனட்ஸை அடியில் போட்டுருங்க. அதுக்கு மேலே டேட்ஸ் போட்டுருங்க. நான் கிம்யான் ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த டேட்ஸை தான் யூஸ் பண்றேன். அது ரொம்பவே சாஃப்டா இருக்கும். ஸோ சாஃப்டான டேட்ஸா பார்த்து வாங்கிக்கோங்க, அப்பதான் மிக்சியில நீங்க அரைக்க முடியும். இதை நம்ம பல்ஸ்ல வச்சு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பல்ஸ்ல வச்சுதான் இப்ப நான் அரைக்க போறேன். ரொம்பவும் அரைச்சிடாதீங்க, மாவு மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் லேசாக அரைச்சி எடுத்தாலே போதும். நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி 1-2 தான் அரைப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஸ்பூன் வச்சு எடுக்க வரும்போது ஈஸியாக எடுக்க வரணும். அது ரொம்பவே ஒட்டி இருந்தால் டேஸ்ட் கொடுக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தாலே போதும். ஸோ நான் அரைச்சி எடுத்த எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உருண்டையா உங்களால் உருட்ட முடியணும். அப்படி இருந்தால் நீங்கள் அரைச்சிருக்கிறது கரெக்டான பதம்னு அர்த்தம். ஸோ இதில் கார்னிஷ்காக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ, நான் இதில் அக்ரூட், சாரப்பருப்பு, முந்திரி, பாதாம் எல்லாமே போட்டிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் கொடுக்கும் உங்களோட ரெசிபிக்கு. ஸோ அதில் இந்த ப்ரௌன் சுகரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சுத்தமானதா இருக்கணும், அதை செக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க, ஏன்னா நம்ம அப்படியே செய்ய போறோம். ஸோ இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்பூனால மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸ்பூனால மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஒரு ஸ்டமக் ஃபீலிங்கான ரெசிபி. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சீக்கிரமா செஞ்சு கொடுக்க முடிகிற ஒரு ரெசிபி. ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ரெசிபியை. உங்களுக்கே தெரியும், டேட்ஸ்ல நிறையவே அயன் கண்டென்ட் இருக்கு. ஸோ டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பீனட்ஸும் அதே மாதிரி தான், அதுல குட் ஃபேட் தான் இருக்கு, ஹை ப்ரோட்டீன் இருக்கு. யூஸ்வலாக எல்லாரும் பாதாம் கொடுப்பீங்க, பட் எல்லாராலையும் பாதாம் வாங்க முடியாது. ஸோ ரெகுலராக உங்கள் குழந்தைங்களுக்கு பீனட்ஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஹெல்த்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போதே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் உருண்டையாக பிடிச்சு நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி சைஸ்ல உருண்டை மாதிரி பிடிச்சு கொடுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு லட்டுனாலே
எல்லோ கலரில் தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்க இந்த மாதிரி கொடுத்தா இந்த கலருக்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இந்த ஷேப் வேண்டாம் அப்படின்னா கட்லெட் ஷேப்பில் கூட இது நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கட்லெட் ஷேப்பில் கூட நீங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த எல்லா அரைச்ச இதையும் நான் இதே மாதிரி ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வைக்க போகிறேன். மாற்றி ஒன்று கட்லெட் ஷேப்பில் ஒன்று லட்டு ஷேப்பில் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். நம்மளோட பீனட்ஸ் டேட்ஸ் லட்டு ரொம்பவே அழகா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற நெக்ஸ்ட் ரெசிபிஸ் நீங்கள் உடனே செக் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.